அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ராக்கிஸ் ரைட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து டாமினார் பற்றி பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு ரிவ்யூ மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் எப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன், என்னென்னலாம் நான் மெயின்டைன் பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் பற்றி பேச போகிறோம், ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 373.28 சிசி. இது வந்து ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின், எல்லாருக்குமே தெரியும். இதோட மொத்த பவர், டாப் பவர் பார்த்தீங்கன்னா 40 bhp ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவருமே சரி டார்க்குமே சரி ரெண்டுமே வந்து நிறையவே கொட்டி கிடக்கு. அதுவும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த இன்ஜின் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியம், ஒரு பவருக்கு அடுத்து பார்த்தா பிரேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு பிரேக்கிங் இருந்தால் தான் வண்டி நம்ம பேச்சை கேட்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது பிரேக்கிங் வந்து நான் வந்து ஒரு 100க்கு ஒரு 90 கொடுப்பேன். அந்த 90மே ஃப்ரண்ட் பிரேக்கிங் மட்டும் தான் கொடுப்பேன். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்த பிரேக்கிங்குமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். பேக்கில் பிரேக் எது கொடுத்துருக்கானே தெரில. வண்டி ஒரு 30 தாண்டிச்சுன்னா கூட அது எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. அது நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டு தான் வந்து ரொம்ப பைட்டும் அதிகமாக இருக்குது, ஸ்டாப்பிங்கும் ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் விசிபிலிட்டி தான். எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம என்ன தான் பவர், மைலேஜ், பெட்ரோல் எல்லாம் மைலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அது லாஸ்ட்டில் வரேன், ஏன்னா அதில் ஒரு அது விட்டுருங்க, மைலேஜ் விட்டுருங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஹெட்லைட் பற்றி பேசிக்கலாம். ஏன்னா ஹெட்லைட் வந்து ரொம்ப விசிபிலிட்டி ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு இப்போது நிறையா விசிபிலிட்டி அதிகமாக வச்ச மாதிரி ஹெட்லைட்ஸ்லாம் வந்துச்சு. பட் வந்து டாமினார் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து விசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரே வண்டி நம்ம டாமினார் மட்டும் தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஹெட்லைட் வந்து நான் தனியாக கிளிப் பண்ணி காட்டுறேன், நைட் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு காட்டுறேன். எனக்கு நான் வந்து வண்டி வாங்கி ஒரு 2 years ஆகிடுச்சு, மேக்ஸிமம் 2 years ஆகிடுச்சு. 30,000 kilometers ஓட்டிட்டேன். அப்போவுமே எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக லைட் போடணுங்கிற அவசியமே எனக்கு இப்போ வரைக்கும் வந்ததில்லை. லுக்குக்காக போடணுன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஏன்னா ஃபாக் லைட் இருந்தால் ஒரு லுக்காக இருக்குது. பட் வந்து இப்போ வரைக்குமே நான் வந்து ஸ்டாக் ஹெட்லைட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த விசிபிலிட்டி போதுமான அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும். என்னடா 2 இருக்குதுன்னு சொல்லிட்டு குழம்பிடாதீங்க. ஆக்சுவலி இது வந்து ப்ரைமரின்னு சொல்லுவாங்க, இது செகண்டரின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி டிஸ்பிளே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு, இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், அப்புறம் வந்து நியூட்ரலில் இருக்கா இல்லைங்கிற இண்டிகேஷன்ஸ் இருக்கும், ஏபிஎஸ் சென்சரோட இண்டிகேஷன் இருக்கும், ஃபியூலோட இண்டிகேஷன் இருக்கும், கியர் இண்டிகேஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து இதில் வேணால் மாற்றிக்கலாம். அப்புறம் எவ்வளோ மைலேஜ் தருது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃப்ரண்ட் முன்னாடி உங்களுக்கு காட்டும். பட் வந்து செகண்டரி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கியர் இருக்கும். ஸ்டாண்டர்டாக இது செகண்டரி டிஸ்பிளே உங்களால் மாற்றவே முடியாது. என்ன காட்டுதோ ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன கியர் இருக்குது, டைம் என்ன இருக்குது, கீழே ஓடோமீட்டர் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சில ரிவ்யூ வீடியோஸில் பார்த்தேன், வண்டியில் வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுக்கலங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி கிடையாது, வண்டியிலே ஸ்டாக்காக வந்து இன்பில்டாக வந்து யூஎஸ்பி போர்ட் வந்துடும். ஸோ அப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வைசர், அப்புறம் இந்த நக்கிள் கார்டு, அப்புறம் இந்த கிராஷ் கார்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாக்லேயே வந்துச்சு. ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ராவாக போடணும், எக்ஸ்ட்ரா பே பண்ண அவசியம் இல்லை. இப்போ வர டாமினார், நீங்கள் Dominar 400 எடுத்தாலே உங்களுக்கு ஸ்டாக்காக இப்படி தான் வரும். ஸோ இதுதான் ஃபிட்டப்பாக இருக்கும், இந்த ஃபிட்டப் தான் வரும் உங்களுக்கு. இந்த குறுந்தாடி மட்டும் 150 ரூபாய்க்கு கிடச்சேன்னு சொல்லிட்டு நானே வாங்கி போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல இந்த ஃபேஸில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது. ஆனால் கையை வச்சு இழுத்துறாதீங்க, கையோடு வந்துடும். அப்புறம் அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. சீரியஸாக இப்போ வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். நான் அதனால் லக்கேஜ் வைக்கிறேன்னா இங்கே வச்சு தான் கட்டுவேன். ஏன்னா என் கூட பில்லியன் வருவாங்க, எனக்கு ரோப்பு கட்டுறதுக்குமே சரி, இல்லை லக்கேஜை வச்சு டைப் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் வந்து ஸ்டாக்கோடு வரும்போது இவ்வளோ மட்டும் தான் வரும். இங்கே சேடில் ஸ்டே வந்து எக்ஸஸாக வரும், அது மட்டும் நம்ம ஆப்ஷன், அது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் வண்டி எடுக்கும்போது வண்டி கொடுத்தா போதுனான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா சேடில் ஸ்டே வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும், ரொம்ப கொச்சம் இல்லாமல் டாமினார்ங்கிற சிம்பிள்லாம் போட்டு ஸ்டாக்காக வரது நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி போடுற பிளானில் இருக்கேன், போட்டேன்னா அப்கமிங் வீடியோஸில் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி கேட்ச் ஆகும், இப்படி கேட்ச் ஆகி அழகாக சேடில் ஸ்டே மாதிரி இந்த இடத்துல வந்து லாக் ஆகும். இந்த ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த இடம் டாப் பாக்ஸ் மாட்டுறதுக்கெல்லாம் வந்து ஸ்டாக்லேயே வந்துடும். வண்டி என்ன தான் வந்து ஒரு 400 cc 300 cc வாங்கினாலும் அந்த வண்டி வந்து ஒரு பெரிய வண்டியான்னு காட்டுறது அதோட எக்ஸாஸ்ட் தான். அந்த விதத்தில் டாமினாரோட எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த பீட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹைவேஸில் நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் போகும்போது வண்டி ரொம்ப கதறாது, பீட்டு சூப்பராக இருக்கும். சீரியஸாக நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி ஐடியில் மட்டும் வச்சு காட்டுறேன்.
கைஸ் முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி இப்போ கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணோம். ஆக்சுவலி என் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 2022 மாடல், என் ஃப்ரெண்டோடது பார்த்தீங்கன்னா 2023 மாடல். இப்போது இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஸ்பார்க் பிளக் வந்து ரொம்ப க்ளீனாக தெரியுது வெளியே. இங்கேயும் இருக்குது, அந்த லெஃப்ட் சைடையும் ஸ்பார்க் பிளக் வந்து இந்த மாதிரி க்ளீனாக தெரியுது. அது இவருக்கு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கே காணும். அதில் உங்களுக்கு தெரியுதா? அங்கே மேலே அந்த கரெக்டாக இருங்க, இந்த இடத்துல இருக்குது ஸ்பார்க் பிளக்கு. அதே இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பார்க் பிளக் காணும், லெஃப்ட் சைடும் காணும். ஒரு உள்ளது, ஆனால் அது E20 ஆக்சுவலி E20 சப்போர்ட்டு. நான் எடுக்கும்போது E20 சப்போர்ட் இல்லை, அதனால எதனா மாற்றம் இருக்கான்னு தெரில. அதே மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர்ஸ் தான். 400 பொறுத்த வரைக்கும் 2 கலர்ஸ் தான் வரும். ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து க்ரீன் வரும். ஸோ க்ரீன் வந்து உங்களுக்கு க்ளாஸி ஃபினிஷில் இருக்கும். முக்கால்வாசி பேர் வந்து க்ரீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அது லுக்கு அண்ட் அட்ராக்டிவ் நல்லாயிருக்கும். பிளாக் வந்து மேட் ஃபினிஷில் தான் இருக்கும், க்ளாஸி பிளாக் கிடையாது. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் நம்ம போடுற காசுக்கு பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கான்னு தான் பார்ப்போம். அந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து பில்டு குவாலிட்டியில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. அதே சமயம் ஒரு சின்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து இந்த போல்ட் வந்து ஒரு சில இடம் ரஸ்ட் ஆகும். லைக் வந்து அப்படி கேமரா கிட்ட. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த போல்ட் வந்து ஓரளவுக்கு தாங்கியிருக்கு. மேலே இருக்க போல்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த எல்கி வைக்கிற போல்ட்லாம் தாங்குது. பட் வந்து இந்த மாதிரி ஸ்டார் போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரஸ்ட் ஆகுது. அப்புறம் ஒரு சில இடத்துல நீங்கள் ரஸ்ட்டு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக வந்து ஸ்விங்காமில் ரஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப் ஒன்று இருக்குமே ப்ரோ, நான் கூட ஒன்று சொன்னேன், WD-40 வாங்கி நம்ம அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதுவும் மெயினாக மழை டைமில் வந்து நான் பண்ண தப்புன்னு பார்த்தீங்கன்னா, மழையில் நனைய விட்டு அது துடைக்காமல் விட்டது தான் நான் பண்ண தப்பு. சப்போஸ் வண்டி மழையில் நனையுதுன்னா முடிஞ்சளவுக்கு தொடச்சி வச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது நான் போன ரிவ்யூவில் மிஸ் பண்ண ஒரு விஷயந்தான் சர்வீஸ். எல்லாருமே வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அதுதான் அடுத்தது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பீங்க. நான் அந்த சர்வீஸ் கற்றுது ரொம்ப முக்கியமான டாபிக், மைலேஜ் பற்றி பேசுகிறேன். ஸோ சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும். ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸில் விடுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா 5000 விடுற மாதிரி இருக்கும். தேர்ட் தான் வந்து ஃபைனல் 10,000 கிலோமீட்டர்ஸில் விடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2500 முடிஞ்சிடும். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆயில் மட்டும் தான் மாற்றுவீங்க, வேறு எதுவும் மாற்றுறதுக்கான வேலை இருக்காது. அதே நீங்கள் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ்னு போகிறீங்கன்னா ஏர் ஃபில்டர் மாற்றுவீங்க. பர்சனலாக நான் என்ன மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் மாற்றுவேன், செயின் லூப்ரிகேஷன் செயின் ட்ரீட் பண்ணுறது தான் பண்ண சொல்லுவேன். அப்புறம் ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி மாற்ற சொல்லுவேன். மெயினாக வந்து நான் கூலண்ட் டாப்அப் பண்ண சொல்லுவேன். கூலண்ட் டாப்அப் வந்து 10,000 ஒன்ஸ் பண்ணால் போதும். பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வந்து ஒரு ஒவ்வொரு சர்வீஸுமே வந்து கூலண்ட் ஆயில் வந்து டாப்அப் பண்ண சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆயில் தான். உங்களுக்கு ஆயில் மாற்றிங்கன்னா கூட வந்து ஆயில் ஃபில்டரும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எஸ்டிமேஷன் வந்து ஒரு 3500 4000 தாண்டாது. நீங்கள் எல்லாத்தையும் மாற்றினாலும் 4000 தாண்டாது ஃப்ரீ சர்வீஸ்னு வரும்போது. அப்புறம் வந்து ஸ்பேர்ஸை பற்றி நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். முக்கியமான ஸ்பேர்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு முக்கியமான போல்ட்டு முக்கியமான ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ரேராக விற்கிற லைக் வந்து இப்போ இந்த சேடில் ஸ்டே பார்த்தீங்கன்னா வாங்கி போகணுன்னு பார்த்துட்ருக்கேன். நான் போகிறப்போலாம் ஸ்டாக் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரு சில விஷயம் மட்டும் அவங்க வர வச்சு கொடுத்துட்றாங்க. பட் வந்து இல்லாமல் இல்லை, ஸ்பேர்ஸ்லாம் எப்போவுமே அவைலபிளாக இருந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்ட்ரு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பார்க் பிளக் இதெல்லாம் போடலான்னு யோசிச்சிருப்பீங்க. நல்ல சாய்ஸ் தான். பட் வந்து ஸ்பார்க் பிளக் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் வந்து ஒரு ஏர் ஃபில்டர் நீங்கள் மாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. பட் வந்து இந்த விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, ஏர் ஃபில்டர் மாற்றுறீங்க ஸ்டாக்லேருந்து மாற்றிங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். பட் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம என்ன தான் வந்து காசு போட்டு ஒரு வண்டி எடுத்தாலும் நம்ம போடுற காசை விட அதிகமாக செலவாகிற விஷயம் வந்து பெட்ரோல் தான். அந்த பெட்ரோல்னு வரும்போது எல்லாம் மைலேஜ் மேலே தான் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மைலேஜ் வந்து நீங்கள் ரொம்ப மைலேஜ் காம்ப்ரமைஸ்லாம் இல்லை, மைலேஜே இல்லை அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10,000 to 15,000 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் வந்து யூசேஜ் ஆக ஹைவேஸ் போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 28 27 அடித்து ஓட்டினீங்கன்னா 25 22 போயிருக்கு அடித்து ஓட்டி. ஸோ வந்து நீங்கள் ஒரு 80குள்ளேயே க்ரூஸ் பண்ணுவேன், 80குள்ளே தான் க்ரூஸ் பண்ணுவேன், ஒரு 6000 மேக்ஸிமம் 6000 RPMக்குள்ளேயே ஓட்டுவீங்கன்னா தாராளமாக ஒரு 28 to 30 எடுக்கலாம். ஸோ மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எதுனா வழி இருக்கா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பராக இன்ஜின் ஆயில் மாற்றுறதுலையும் ஆயில் ஃபில்டர் மாற்றுறதுலையும், இன்ஜின் ஆயில் வந்து டாப் அப்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளாம் அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஆக்சுவலி நானே பண்ணுறதில்ல. லைக் வந்து இப்போது ஒரு 5000 கிலோமீட்டர்ஸில் ஆயில் மாற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு 3000 கிலோமீட்டரில் நம்ம ஆயில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஆயில் லெவல் 3500 கிலோமீட்டரில் ஆயில் லெவல் குறைஞ்சிச்சுன்னா டாப் அப் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் நம்ம நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதை பற்றி யோசிக்க மாட்டோம். நம்ம 5000 to 5000 வந்து வண்டியை ஆயில் மாற்றினா போதும் அப்படின்னு இருக்கும்.
ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து செயின் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி லூப் பண்ணணும். அது ஒவ்வொரு 500 கிலோமீட்டர் கம்பல்சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் லைக் வந்து ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் இதெல்லாம் வந்து மாற்றிட்டா கொஞ்சம் பெட்டராக மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த டாமினாரை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்னெல்லாம் மாற்றலாம், இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். முதல்ல இந்த லொக்கேஷனை மாற்ற வேண்டியது இருக்கும். வண்டியாக வந்துட்டுருக்கு முடியல. ஸோ டாமினார் 400 எதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணலாம், என்னெல்லாம் மேக்ஸிமம் மாற்றுற மாதிரி இருக்கும், எதெல்லாம் முக்கியமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 5000 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்து மேக்ஸிமம் ஆயில் ஃபில்டர், சிட்டிக்குள்ளே யூசேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் மாற்றிக்கோங்க. ஹைவேஸில் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். பட் வந்து ஸ்பார்க் ப்ளக்ஸ்னு வரும்போது 10000 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்பல்சரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10000 கிலோமீட்டர்ஸ் வந்து டாப் அப் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து 5000 கிலோமீட்டர்லேயே டாப் அப் பண்ணுவேன். ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்குமே டாப் அப் பண்ணுவேன். இது மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிக்கலாம். ஷார்ட் டைமில் மாற்றக்கூடியது, லாங் டைமில் மாற்றக்கூடியது. ஸோ ஷார்ட் டைம்னு வரும்போது உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் வரும், ஆயில் ஃபில்டர் வரும், ஏர் ஃபில்டர் வரும். இந்த 3 விஷயம் மட்டும் தான் நீங்கள் ஷார்ட் டைமில் மாற்றிட்டே இருக்க போகிறீங்க. அப்பப்போ செயின் வந்து டைட் பண்ணுவீங்க, செயின் லூபு க்ளீன் அந்த மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம்னு வரும்போது லைக் வந்து டயர்ஸ் வரும் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே. ஏன்னா வந்து ஒரு 18,000 to 20,000 கிலோமீட்டர்ஸில் டயர் மாற்றுற மாதிரி இருக்கும். நான் வந்து மறுபடியும் ஸ்டாக் டயரே போட்டேன். ஏன்னா எனக்கு அது பர்சனலாக ஓகேவா இருக்குன்னு நான் ஸ்டாக் டயரே போட்டேன். MRF ரேடியல் டயர்ஸ் தான் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் வந்து ஒரு 10,000 இல்லை 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபோர்க் ஆயில், பிரேக் ஆயிலெலாம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செயின்ஸ் பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு வந்து 17,000 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு செயின்ஸ் பேக்கெட்டு. அது அரௌண்ட் வந்து ஒரு 3,500 4,000 சம்திங் வந்துச்சு. ஸோ அது மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் லாங் டேர்மில் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்பார்க் ப்ளக் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் மாற்றிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்ஃபர்ட் அதிகம் தான். ஸோ கம்ஃபர்ட்காக தான் நீ மேக்ஸிமம் டாமினார் போவீங்க. டூரிங் மேக்ஸிமம் இந்த வண்டியோட ப்ரிஃபரன்ஸு டூரிங் தான். டூரிங்னு பார்க்கும்போது ஒரு வண்டிக்கு ரொம்ப முக்கியம் கம்ஃபர்டபிலிட்டி தான். ஸோ இந்த வண்டி ரைடரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்குங்கிற அவசியம் இல்லை. கிட்டியாக இருக்க ஹேண்டில் வரும், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். கால் மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப இப்படி என்ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கால் வந்து இப்படி இருக்கும் கரெக்டாக நல்லா இப்படி இருக்கும். பட் இதில் கால் மட்டும் உங்களுக்கு இப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைடர் கம்ஃபர்டபிலிட்டி அதிகம். அது பில்லியனுக்கு வரும்போது கொஞ்சம் கம்மி, ஏன்னா சீட் அந்த மாதிரி. ஸோ நம்ம வீடியோவோட எண்டிங்கில் இருக்கும். எண்டிங்கில் வந்து ரிசல்ட் மீன்ஸ் வந்து யாரெல்லாம் அந்த வண்டி எடுக்கலாம், என்ன ப்ரைஸிங் வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போவுமே வந்து ஒரு 2,80,000 80,000 to 90,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏரியா பொறுத்த வரைக்கும் மாறும் ப்ரைஸிங்கு. மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டு ஒரு 2,90,000 சம்திங் தான் வரும் ஏரியா பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு சில ஏரியா 2,80,000 கிடச்சிது. அப்புறம் வந்து யாரெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 5.4 ஹைட் இருக்கிறவங்க கொண்டு எடுக்கலாம். அதுக்கு மேலே 5.4க்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கால் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். 5.4 கீழே இருக்கீங்கன்னா டிப்பி 2 தான் வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். ஹைட் கம்மியாக இருந்தாலும் அந்த வண்டி சூட் ஆகும். ஸோ வெயிட்டு பற்றி பேச மறந்துட்டேன். ஆக்சுவலி வெயிட் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. வண்டி நம்ம இறங்கி தள்ளும் போதோ இல்லை பேலன்ஸ் பண்ணும்போதோ வெயிட் தெரியுது. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 kgs வருது. 194 kgs நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல. அப்படி இப்படின்னு ரவுண்டாக உங்களுக்கு 200 kgs வந்துடும். ஸோ வந்து அதை நம்ம தள்ளும் போதும் நிற்கும் போது பேலன்ஸ் பண்ணும்போது தான் ஃபீல் ஆகுது தவிர வண்டி ஆன் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டோன்னா சர்ப்ரைஸாக அது காணாமல் போயிடுது. ஸோ இந்த வண்டியோட வெயிட் வந்து உங்களுக்கு எங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம், எங்கே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் தான். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வண்டி வெயிட் கம்மியாக இருக்க வண்டி வந்து ஒரு 80 100 தாண்டுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க. ஒரு 120 130 போகும்போது பயம்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் டாமினாரில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா 200 kg இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 120 130 140 க்ரூஸ் பண்ணும்போது கூட வண்டி அப்படியே ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். லைக் வந்து ரோடு அப்படியே அந்த மொத்த வெயிட்டை ரோட்டில் இறங்கி ரோடோட ஒட்டிட்டு போவோம். வண்டி வந்து எங்கேயுமே வந்து ஜம்ப்லாம் ஆகாது. அப்படியே ஃபுல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். நான் சொல்ல வருது வேறு என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. ஸோ இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதில் நான் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா கூட வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக ரிப்ளை பண்ணுறேன், உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு எதனா வண்டி ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். வேறு எதனா வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், தாராளமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது டாமினார் 250 ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஏன்னா நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். வண்டி கிடச்சி தான் கண்டிப்பாக போட்டுறேன். அப்புறம் மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு, கொஞ்சம் எல்லாம் சேஃபாக இருங்க. நேற்று வரைக்கும் நல்ல மழை, இன்றைக்கி மறுபடியும் வெயில் அடிக்குது. ஸோ மறுபடியும் மழை வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஸ்டாக்லாம் அப்பப்போ வாங்கி வச்சுக்கோங்க. லைக் வந்து இந்த மேகி, ப்ரெட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹேவ் அ கிரேட் டே, டேக் கேர், பாய். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட். ஸோ இப்போது முக்கியமான ஒரு அப்படியே ஓட்டம். ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு பார்ட் பற்றி பேச போகிறோம்.
அடா டேய் யாரா நீங்களா? நம்ம பேச்சை கேட்கும். ஏண்ணே ஏன்டா இவ்வளோ கிட்ட போகிறோம்? கட் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணுறது அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஏண்ணே ஏன் அவன் தான் கேட்குறான் நம்மளை பற்றி. ஏன்டா எனக்கு எதில் நிற்கிறீங்க? வருது எடி எடி அதுக்குள்ள பேசுவோம். ஸோ மைலேஜோட முக்கியமான மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லாரி டே பில்டு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு சில பிராண்ட்லாம் வந்து காசை மட்டும் ஏற்றிட்டு குவாலிட்டி எல்லாம் பண்ணிருக்கானுங்க. உட்காந்து உடஞ்சி விழுந்துரும்னு நினைக்கிறேன். அது என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும். போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் செகண்ட் ஹேண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஆமாம், அங்கே போனால் அவனுக்கு எக்கச்சக்கமாக வந்து